ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கிங்டம்ல இருந்து நான் உங்க கோகுல். ஸோ ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் வீடியோல வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான், சரிங்களா? ஸோ இதுல அஹ், நான் பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ நம்மளுடைய மகாகவி பாரதியார் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டிஎன்பிஎஸ்சி 2026 தேர்வுக்கு நான் இதுவரைக்கும் தயாராகலை, இனிமே தான் நான் ப்ரிப்பேர் ஆக போறேன். ஓகேவா? ஸோ இனிமே தான் நான் தயாராக போறேன். நான் இது வரைக்கும் எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நான் எப்படி போகுது, என்ன பண்றது, ஸோ சிலபஸ் வேற மாத்திருக்காங்க, எப்படி நம்ம படிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு வீடியோவை கவனமா கேளுங்க, சரிங்களா? ஸோ நம்ம போன பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களாப்பா? 2025 லாஸ்ட்ல நம்ம மகாகவி பாரதியார் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு சில காரணங்கள்னால நம்மளால அதை சரியா கண்டினியூ பண்ண முடியாம போயிருச்சு, சரிங்களா? ஸோ இது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஒரு சில இஷ்யூஸ்னால நம்மளால அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியல, சரிங்களா? ஸோ ஆனா நம்ம அந்த நேரத்துல ஒரு விஷயம் சொன்னோம், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன மாதிரியே, ஓகேவா? ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொடுத்து அவங்கள முழுமையா தயார் பண்ணி நம்ம வரக்கூடிய 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அது குரூப் 2 இருக்கட்டும் இல்ல குரூப் 4 இருக்கட்டும், ரெண்டத்துக்கும் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அனுப்புவோம் அப்படின்னு நம்ம வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ அதை தான் இப்போ செஞ்சிருக்கோம். ஸோ உங்களை நம்பி ஒரு பெரிய ரிஸ்கோட நம்ம வந்திருக்கோம், சரிங்களா? என்ன சார் ரிஸ்க்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, அதாவது அந்த ஒரு நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளோட அந்த லிமிட்டுக்கு மேல நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட இஷ்யூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளால கிளாஸஸ் தொடர்ந்து கொடுக்க முடியல, சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஆள் 2 பேரா இருந்து நம்ம எல்லா விஷயங்களும் ஓவர்டேக் பண்ணி பண்றதுனால நம்மளுக்கு நிறைய டைம் லேக் இருந்துச்சு. நம்மளால சொன்ன டைம்ல கரெக்டான ஒர்க் முடிச்சு கொடுக்க முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வா நம்ம இப்ப ஒரு சில ஸ்டாஃப்ஸை புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களாப்பா? இது ஆல்ரெடி நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆடியோல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இப்போ இந்த வீடியோல வந்திருக்கோம். ஏன் இவ்வளோ டிலே, ஏன் இதை நம்ம முன்னாடி பண்ணாம ஏன் இப்போ பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு ஒரு 15-20 நாள் ஆயிருச்சு, ஓகேவா? ஸோ இந்த 15-20 நாட்களாவே நம்ம எப்படி மெட்டீரியல் ரெடி பண்ண போறோம், ஸோ எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போறோம், ஸோ எப்படி அவங்க டீச் பண்ணணும், புதுசா வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எப்படி டீச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எப்படி கைட் பண்ணி கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் அவங்களும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ஓகேவாப்பா? ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். என்ன ஏது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸோ நம்ம புதுசா ஒரு 3 ஸ்டாஃப்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவாப்பா? ஸோ தமிழுக்கு ஒரு மேம், நீங்க ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். நேற்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ராஜி மேம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் இனிமே அவங்க தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு மீனா மேம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட வீடியோஸும் ஒரு 2-3 வீடியோஸ் வந்திருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீடியோ நம்ம புக் லெசனை வச்சு நடத்தியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி அதுல நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி அதை சிலபஸ் வைஸா நம்ம கொண்டு போவோம், சரிங்களாப்பா? ஏன்னா முன்னாடி நம்ம புக் வைஸா லெசன் வைஸா போனோம். ஆனா அப்படி போறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய கவர் ஆகுற மாதிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியதா வருது. ஸோ ஏன்னா ஜிஎஸ்லயுமே நம்மளுக்கு அவுட் சோர்ஸ், ஓல்டு புக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி சிலபஸ்ல இந்த டாபிக் வருதா, அப்ப இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மெட்டீரியலா கொடுத்து நம்ம கொண்டு போறோம், ஓகேவா? ஸோ அது எப்படி எப்படி என்னங்கிறத நான் ஒவ்வொரு டாபிக்கும் வீடியோ சொல்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வீடியோவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாஃப்ஸை பத்தி சொல்லிக்கிறேன். ஸோ தமிழுக்கு நம்ம மீனா மேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு ஜிஎஸ் தமிழ் மீடியம் எடுப்பாங்க, ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுலயே ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும், சங்கீதா மேம். ஸோ முன்னாடியே வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிமேயும் அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ண போறாங்க, ஓகேவாப்பா? ஸோ ஜிஎஸ் தமிழ் மீடியத்துக்கு மீனா மேம் என்ன டீச் பண்றாங்களோ, ஓகேவா? ஸோ அதே கண்டென்ட்
ஓகேவா? அதே எந்த யூனிட்டா இருந்தாலும் சரி, பாலிட்டியா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஐஎன்எம்மா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எல்லா யூனிட்டுக்கும் அதே கன்டென்ட்ட நம்ம இங்கிலீஷ் மீடியத்திலயும் உங்களுக்கு குடுக்கப் போறோம். போத் தமிழ் மெட்டீரியல் பிளஸ் கிளாஸஸ் ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2மே மெட்டீரியல் பிளஸ் கிளாஸஸ் 2மே குடுக்கப் போறோம். தமிழுக்கும் அதே தான் வந்து நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஓகே சார். தமிழ் சொல்ட்டீங்க, ஜிஎஸ் சொல்ட்டீங்க. அடுத்து மேத்ஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் நம்ம தான். சரிங்களா? மேத்ஸ் உங்களுக்கு நான் தான் வந்து டீச் பண்ண போறேன். அண்ட் அதே மாரி நீங்க வேற எதுவுமே நடத்த மாட்டீங்களா சார்? அப்படின்லாம் வந்து நீங்க கேட்க வேணாம். ஸோ எல்லா இடத்துலயுமே என்னோட பார்ட் ஆஃப் ஒர்க்குங்கிறது இருக்கும். சரிங்களா? அது தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஸா இருக்கட்டும், மத்த எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி. டெஸ்ட்டா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தமிழுக்கு நான் தான் ராஜி மேம்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து குடுப்பேன். ஜிஎஸ்ஸுக்கும் அதே மாரி நானும் மணி சாரும் தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எடுத்து குடுப்போம். அதனால எங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், ஒவ்வொரு கிளாஸ்லயும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க எந்த விதமான உங்களுக்கு பயமோ, தயக்கமோ, இவங்க சரியா நடத்துவாங்களா? நியூவா வந்திருக்க டீச்சர்ஸ் வந்து சரியா நடத்துவாங்களா? பண்ணுவாங்களா? அந்த மாரியான எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு தேவையில்ல. ஓகேவாப்பா? ஸோ நம்ம எப்படி உங்களுக்கு இதுவரைக்கும் டீச் பண்ணி, கைட் பண்ணி கொண்டு வந்தோமோ, அதே மாரி தான் இனிமேயும் கொண்டு போறாங்க. இதுவே நம்ம ஏன் புதுசா இந்த ஸ்டாஃப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் எஃபெக்டிவா உங்கள கைட் பண்ணணும். நான் இன்னும் உங்களோட கனெக்டடா இருக்கணும். இன்னும் எஃபெக்டிவா உங்கள வந்து எக்ஸாம்க்கு நம்ம பிரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். சரிங்களாப்பா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். என்ன நடந்தாலும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலை வந்தாலும், சரிங்களா? நம்ம இதுக்காக நெறையா வந்து செஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு பெருசா வந்து நம்ம இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு YouTubeல இருந்து இன்னும் வரல. ஸோ அப்படி இருந்தாலுமே நம்மள நம்புன ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால கண்டிப்பா இது பெரிய ரிஸ்க்காவே இருந்தாலும் நம்ம துணிஞ்சு தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம சேலரி குடுக்க போறோம், என்ன ஏது அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் பெருசா எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு YouTubeல இருந்து இன்கமும் வரல. சரிங்களா? இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சொன்ன விஷயத்த கரெக்ட்டா செஞ்சு முடிக்கணும். ஸோ நம்மள நம்பி இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்து ஏன்னா இன்னும் எவ்வளவோ பேர் வந்து நம்ம எங்கே போய் படிக்கணும்? இதெல்லாம் எங்கே தேடி படிக்கணும்? இதுக்கெல்லாம் வந்து நம்ம நெறைய காசு கட்டணுமோ? அந்த மாரி ஏகப்பட்ட தயக்கத்திலயும், ஏகப்பட்ட தவறான தகவல்களையும் வச்சு இன்னும் படிக்காம ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரிங்களா? நம்ம இன்னைக்கு சிட்டில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து தெரியாது. சரிங்களாப்பா? ஸோ அந்த மாரியான ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இன்டீரியரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடண்ட்ஸ். சரிங்களா? நம்மளோட மெயின் எய்மே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவாப்பா? 2nd வந்து வொர்க்குக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க. அது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். 3 வந்து பொதுவா காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருக்கும் உள்ள ஒரு பேட்ஜ, ஒரு ஷெட்யூல தான் நம்ம வந்து ரெடி பண்ணி குடுப்போம். உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது நாளைக்கு வந்துரும். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது நாளைக்கு வந்துரும். உங்களுக்கு நடத்தக்கூடிய எல்லா கிளாஸஸுமே நான் புக் சோர்ஸ், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு நடத்தப் போறோம். சரிங்களாப்பா? ஸோ இவங்க தான் உங்களுக்கு எடுத்து குடுக்க போறாங்க. அண்ட் அதே மாரி கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், நானும் வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து குடுப்பேன். இனிமே நம்ம அதிகமா கனெக்டடா இருக்க போறோம். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணி எப்படி எடுக்கணும், என்ன ஏதுங்கிறத ட்ரெயின் பண்ணி நம்ம ஒன் பை ஒன்னா வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மண்டேலருந்து ஓகேவா? கம்மிங் மண்டே அதாவது 20த்லருந்து ஏப்ரல் 20ல நம்மளோட ஷெட்யூல் கிளாஸஸ் அப்படிங்கிறது ப்ராசஸா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவாப்பா? ஆனா நாளைக்கே வந்து நான் உங்களுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. நம்மளோட மகாகவி பாரதியார் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் படி நம்ம இனிமே பயணிக்க போறோம். இப்ப குடுக்கக்கூடிய கிளாஸஸ் தான் அந்த ஷெட்யூல்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இப்ப என்னென்ன வீடியோஸ் நம்ம குடுக்குறோமோ, அத ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? அத வச்சு ரெக்கார்ட் எடுத்து, அத நோட்ஸ் எடுத்து அத படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவாப்பா? ஸோ நம்ம நடத்துற கிளாஸஸ தாண்டி நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்த்து உள்ள வரீங்கனாலும் சரி, நம்ம நடத்துறத தாண்டி நீங்க வேற எதுவும் படிக்க தேவை கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ கிளியர் கட்டா என்ன தேவை? குரூப் 4க்கு என்ன தேவை? குரூப் 2க்கு என்ன தேவைன்னு அக்குவேர், ஆணிவேரா பிரிச்சு நம்ம 2யுமே மெர்ஜ் பண்ணி தான் எடுக்க போறோம். சரிங்களா? ரொம்ப டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. குரூப் 2, குரூப் 4 நீங்க பார்த்தீங்கன்னா, குரூப் 4 விட குரூப் 2ல ஒரு 10% சிலபஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். அதையும் வந்து நம்ம இந்த ஷெட்யூல்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எப்பயுமே குரூப் 4ஓட நின்றக்கூடாது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். குரூப் 2, குரூப் 1 அடுத்து யுபிஎஸ்சிங்கிற அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி நம்ம ஸ்டூடண்ட்ஸ நம்ம கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். அண்ட் உங்களுடைய எண்ணமும் அதுவா தான் இருக்கணும்.
சரிங்களாப்பா? ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே வந்து இப்படிதான் வரப்போகுது. ஸோ யார் யார் என்னென்ன குடுக்க போறாங்க, நம்மளோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் தமிழுக்குன்னு ஒரு வீடியோ வரேன். தமிழுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நம்ம தமிழ வந்து எப்படி கொண்டு போறோம். நம்ம வந்து எப்படி எப்படி ஏன்னா தமிழ பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரியா இருக்குப்பா. ஓகேவா? ஒண்ணு வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு, அத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணி எக்ஸாம்ல ஆன்சர் பண்றது. ஓகேவா? இன்னொன்னு வந்து இன்னும் சில டாபிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மக்கப் பண்ணக்கூடிய டாபிக். நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக். ஓகேவா? இத 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கக்கூடிய டாபிக், மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய டாபிக்ன்னு 2ஆ தமிழ பிரிச்சிருக்கோம். அது என்ன ஏதுங்கிறத நான் தமிழுக்குன்னு தனியா வந்து ஒரு வீடியோல சொல்றேன். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸா போறோம். இதுவரைக்கும் நம்ம ஜிஎஸ்ல புக் வைஸா தான் போய்க்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஜிஎஸ்ல இப்போ ஓல்டு புக் வேற படிக்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க போய் தேடி ஒவ்வொரு லெசனா நீங்க படிக்கணும்னா 150, 200 பாடத்துக்கிட்ட போகுது. சரிங்களா? ஸோ அவ்வளோ பாடங்கள் நீங்க கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ 2வது நெறைய பாடங்கள்ல ஒரே மாரியான விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். ஒரு சில பாயிண்ட்டுக்காக நீங்க அந்த பாடத்த ஃபுல்லா உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த நியூ மெத்தட கொண்டு வந்திருக்கோம். இதுலயுமே நம்ம எப்படி போறோம்? எந்த யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம்? பாலிட்டி தான் இப்ப ஃபர்ஸ்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாலிட்டி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அதோட நம்ம எந்த யூனிட் சேர்த்து எடுக்க போறோம்? அடுத்து நம்மளோட மூவ் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறத நான் ஜெனரல் ஸ்டடீஸ்க்குன்னு தனியா ஒரு வீடியோல வந்து ஸோ அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ எப்படி வந்து நம்ம சிலபஸ் வைஸா போறோம் அப்படிங்கிறது. ஓகேவாப்பா? அடுத்து மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி டாபிக் வீடியோ குடுத்துட்டோம். 100 டேஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் குடுத்துட்டேன். ஸோ அத பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே டாபிக்ல அதே வரிசையில தான் நம்ம நடத்த போறோம். ஸோ இப்ப இவங்களுக்கெல்லாம் நான் இந்தந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத கரெக்ட்டா நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஓரளவுக்கு. ஒரு 80% ஒர்க் அப்படிங்கிறது முடிஞ்சுச்சு. இன்னும் வந்து ஒரு 20% மட்டும் தான். சரிங்களா? அதையும் முடிச்சு நான் கரெக்ட்டா அவங்கள ஒரு சிஸ்டத்த நான் அவங்களுக்கு கையில குடுத்துட்டேன் அப்படின்னா, வந்து ஒரு ப்ராசஸா ரன் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேத்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கான மேத்ஸ் கிளாஸஸும் இன்னும் ஒரு 2 3 டேஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு மேத்ஸ் வந்து நான் அப்படியே கன்டின்யூ பண்ணவா? இல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப டாபிக்லேருந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோமாங்கிறதையும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அத வச்சு ஆல்ரெடி ஏன்னா நம்ம 3 கிளாஸஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த மாரியான புது புது ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால கொஞ்சம் அது கேப் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அத அப்படியே கன்டின்யூ பண்ணுவோமா? இல்ல திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எடுப்போமா? அப்படிங்கிறத கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வந்து ஒரு 1, 2 நாட்கள்ல நான் மேத்ஸ் கிளாஸஸ் வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவாப்பா? நம்ம சொன்ன மாதிரியே கண்டிப்பா இந்த 2026 எக்ஸாமுக்கு உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் தயார் பண்ணி தான் அனுப்புவோம். உங்களுக்கு குழப்பமா இருக்கக்கூடியவங்க, புதுசா படிக்கக்கூடியவங்க, இதுவரைக்கும் நான் சரியா படிக்கல சார். எனக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல. அப்படிங்கிறவங்க நம்ம இத வந்து நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அண்ட் அதே மாரி புது பேட்ஜ பத்தி கேட்டிருந்தீங்க. நியூ பேட்ஜ பத்தி பொறுத்தவரைக்கும் நம்ம 20ல இருந்தே ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். நம்ம பழைய மகாகவி பேட்ஜோடயே நான் உங்களையும் வந்து ஏன்னா, இப்ப வந்து பேட்ஜ்லயே வந்து நெறைய ஆல்டர்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா, டெலகிராம பொறுத்தவரைக்குமே நெறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி மாரி குரூப்ப குடுத்து, அதுல ஒரு வாரத்துக்கு அந்த மாரி குடுக்காம, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி டேபா பிரிச்சு, ஒரே குரூப்புக்குள்ள தனித்தனி டேபா பிரிச்சு, தமிழுக்குன்னா ஒரு இது, கொஸ்டின் பேப்பருக்குன்னா ஒரு இது, குவிஸுக்குன்னா ஒரு இது. ஒரு குரூப்குள்ள போனீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கிங்டம் பேட்ஜ்ன்னு ஒரு குரூப்குள்ள போனீங்கன்னா, அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு 6, 7 டேப் இருக்கும். ஓகேவா? தமிழுக்கு தனி டேபு, மேத்ஸுக்கு தனி டேபு, ஜிஎஸ்க்கு தனி, ஜிஎஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனி, இப்படி தனித்தனியா இருக்கும். ஓகேவா? இந்த வாரத்துக்கு இது ஷெட்யூல் அப்பா. தமிழுக்குன்னா தமிழ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இருக்கும், அந்த பிடிஎஃப் இருக்கும். நீங்க படிச்சுக்கலாம். ஜிஎஸோட டேபுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவா வந்து ஒவ்வொன்னையும் ஓப்பன் பண்ணி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ நெறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அதே மாரி நம்ம புதுசா ஆப்பு, வெப்சைட்டும் கிரியேட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே இன்னும் 1, 2 மாதங்கள்ல லான்ச் ஆக போகுது. ஸோ நம்ம என்னடா இவங்கள ஆளையே காணோமே! அப்படிங்கிற மாரிலாம் யாரும் நெனைக்க வேணாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள பத்தி மட்டும் தான் வந்து நம்ம யோசிப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், இந்த தடவ நம்ம போன எக்ஸாமுக்கு நம்ம நடந்த மாரி நடக்காது. சரிங்களாப்பா? இந்த தடவ நம்ம கம்பல்சரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியே ஆவோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு முடிவ மனசுல வச்சு தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோம். சரிங்களா? ஸோ அதனால நீங்க யாருமே வந்து கவலைப்பட வேணாம். ஸோ நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது திரும்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளையிலருந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுருவோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து இன்னும் தெளிவா உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத குடுக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, எனக்கு வீடியோல கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஸ்டாஃப்ஸ் நடத்துற மத்த வீடியோஸ்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னாலும், இந்த விஷயம் இப்படி நடத்துறீங்க புரியல. எனக்கு இந்த மாரி நடத்துறேன். இந்த மாரி சொல்லுங்க. அந்த மாரி
உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்பதான் அவங்களும் அத பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல மாத்திக்கிருவாங்க. சரிங்களாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. நான் ரொம்ப நேரத்த உங்களோட டயத்த எடுத்துக்க நான் விரும்பல. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து விடாதீங்க. சின்ன சின்ன கேப்ஸ் வரும். சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் கடந்து ஜெயிக்கிறது தான் வெற்றி. சரிங்களா? ஸோ அதனால அதையும் ஒவ்வொன்னா கடந்து வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்க சீக்கிரமே ரீச் ஆவீங்க. சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூப்பா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.